GUVI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். She's full Napoleon Rajkiran vibes தான். குமிச்சு பிரமிட் கட்டி சாப்பிடுவா. கண்ணாடி கூடாது. நானே என் புருஷன் குழந்தைங்க ஒரு வீடு அப்படிதான் இருக்கணும், ஒரு ஃபேமிலியா இருக்கணும், நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன். சில நேரங்கள்ல அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருந்தவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு வரணும். அவங்களே என் பொண்டாட்டிட்ட பேசிடுவாங்க. இவளா போய் பேசுறாங்க. காலம் மிதிச்சது அதுக்கு தான். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சதும் விட்டுட்டு கண்டிப்பா போய் தான் ஆகணும் அவங்களோட லைஃப் பார்த்துட்டு. பட் நான் ஏன் போல அப்படின்னா, இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு வந்து அதான் என்னோட கலர் ஒரு ரிஜெக்ஷன், என்னோட காஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன், என்னோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒரு ரிஜெக்ஷன். The minute you're married to Abishek, you're an open book. Deal with it. I loved them at some point of time in life and I always respect them. என் பொண்டாட்டிக்கு பிடிக்கலனாலும், even though it irritates her, ஃபேஸ்லாம் அப்போ மாறினாலும் அது என்னோட பாஸ்ட். வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு கூப்பிட்டு விருந்து வைப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு விருந்து தான் வந்து இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கான்னு ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். வடை ஆஃப்கோர்ஸ் எனி டே. அவியல் ஆஃப் த பருப்பு பாயாசம், அது உஸ்லி, உருளைக்கிழங்கு பொரியல், மாங்காய் ஊறுகாய், அதுதான் நமக்கு எப்பவுமே. ஓகேவா, சரி ஃபர்ஸ்ட் கையால வந்து மனைவிக்கு பரிமாறிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் பிளெயின் இலையில ரைஸ் போடக்கூடாது. சைட் டிஷ் ஏதாவது ஒன்று தாக்கிட்டு தான் நீங்கள் வந்து ரைஸ் வச்சுக்கலாம். அந்த வடையை வந்து இங்கே தான் வைக்கணும் நான் சொல்லித்தரணும். வந்து இருடி இன்னும் போடவே இல்லை. போதும், எப்படியும் சீட்டிங் தானே. அப்புறம் என்ன சாப்பிடு, அருமை. அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் நெய்லாம் விட மாட்டீங்களா உங்க வீட்டில்? பாத்தியா பாத்தியா என்னத்த பாத்தியா தான் வேடிக்கை பார்த்த. நீ எடுத்து கொடுக்குற. ஆனா என் பொண்டாட்டி என்ன பண்ணா, ஐயோ நீங்க அவங்க she's full Napoleon Rajkiran vibes தான். 3 times you give rice. குமிச்சு பிரமிட் கட்டி சாப்பிடுவா. கண்ணாடி கூடாது. ஜென்ரலா ரைஸ் தான் அவளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். வேற லெவல். கல்யாணம் ஆயிடுச்சு, லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி இருக்கு? எனக்கான கேள்வி தானே? இல்ல உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தான். It's been a week, 1 week past marriage. ஆமா, ஏன்னா இன்னும் இந்த ரெகுலர் மாடலுக்குள்ள நாங்கள் போகல. யூனோ வி ஹவ் டு கெட் அ பிளேஸ் ஃபார் அவர் செல்ஸ். இன்னும் கொஞ்சம் பேக் அண்ட் ஃபோர்த்தாக இருக்குது. ஒரு அழகான ஒரு வீடு செட் பண்ணி. ஸ்வாதி இஸ் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ லைக் டு பி வெரி வெரி ஹோம் பவுண்ட். ஸ்வாதி நான் சொன்னீங்க? ஸ்வாதி சும்மா கலாயா கூட ஸ்வாதி. ஓகே. ஸோ ஜென்ரலாக நாகுன்னு கூப்பிடுவாங்க. அப்பா பேர் நாகராஜன், அதனால நாகு நாகராஜன் அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, எங்கள் ஊர்லலாம் வீட்டுக்கார பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டேன், அது ஒரு உங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு வந்து. ஸோ அதனால ஐ யூஸ் டு காலர் லைக் தட். அதனால ஆஃப்டர் மேரேஜ் ஒன் திங் தட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் இஸ் டு கிரியேட் அவர் ஓன் ஸ்பேஸ். ஸோ அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எங்களுக்கு. திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா திருப்பி நான் கல்யாணம் பண்ணிப்பேன், திருப்பி அந்த ஒரு செட்டப்குள்ளே போகலாம் அப்படிங்கிற தாட் எப்போ வந்தது? எனக்கு வந்து நம்மளோட இவ்வளோ பெரிய ஒரு டெசிஷன் வந்து டிட் ஒர்க் வெல் அப்படின்றது எனக்கு மாரலி ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்திச்சு. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே, அட்லி பட வாசகம் மாதிரி, ஐ திங்க் தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் டிவோர்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு மூவ் ஆன் அண்ட் ட்ரை அண்ட் மேக் அது ரொம்ப காதல் எல்லாம் தொலைமிடம் கல்யாணம் தானேன்னு பெரிய பாய் மியூசிக்லேயே வந்துருச்சா. ஸோ யூ டென் டு ரொமான்டிசைஸ் லவ் பட் நாட் மேரேஜ். பட் மேரேஜ் கம்ஸ் அண்டர் அ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி மத்தியானம் கூட பாப்பா ரொம்ப வெறிய லவ் ஆகுது பாப்பா உன் மேலே அப்படின்னும் போது, நிஜமாவா மாமா அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஷீஸ் லைக் வி கான் கிவ் அப் ஆன் ஈச் அதர். உனக்கு புரியுதா? அந்த செட்டப்புக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ எடுத்தோம் கௌத்தோன்ற ஜென்ரேஷன் நம்மளை குறை சொல்கிற ஆட்களுக்கு நடுவில், பட் இவளுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம்னும் போது ஐ திங்க் இட்ஸ் வர்தி டு கோ த்ரூ ஆல் த கிரைண்ட் because she gave me hope again. ஏன்னா எனக்கு I was shamed into the fact that நிறைய பேர் நமக்கு நிறைய இமேஜஸ் கொடுக்கலாம். பட் அந்த சம்வேர் வந்து ஹீஸ் டிவோர்ஸ்ட் ஆர் வந்து ஹீஸ் செகண்ட் மேரேஜ் இப்படின்ற டேக்ஸ்லாம் கூட வரும்போது அது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்று நடந்துச்சு. நான் பிக் பாஸில் இருக்கும்போது என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் நான் அத்தாரிட்டி கொடுத்துருந்தேன் இன்டர்வியூ கொடுக்க. ஒன் வாஸ் பிரதீஷ் அண்ட் அதர் வாஸ் அஸ்வின்.
அஸ்வின் கால்ஸ் மீ டே பிஃபோர் எஸ்டர்டே. அவன் வந்து என்னோட ப்ரீவியஸ் மேரேஜோட கூட கிண்ணில் நின்று அதுக்கப்புறம் நான் டிவோர்ஸ் ஃபேஸ் பண்ணது, என்னோட டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ், உடவ லீகல் ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்துலேயும் கூட நின்னவன் நேற்று கால் பண்ணி ஹீ டியர்ட் அவுட் அண்ட் ஹி செட், நீ கஷ்டப்பட்ட டயத்துலலாம் நான் இருந்தேன், ஆனால் நீ இப்போ சந்தோஷமாக இருக்குமா? நான் இல்லை, நான் வரேன், நான் உன்னை நோக்கி வரேன் அப்படின்றான். பிகாஸ் இந்த ஏதோ அந்த நேர்காணல் பார்த்து தான் ஃபீல் பண்ணியிருக்கான் போல. பட் நீங்க எப்போ ரியலைஸ் பண்ணீங்க லைக் ஓகே எனக்கு நான் ரெடி ஆயிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி? நோ see biologically speaking ஒரு வயசுக்கு அப்புறம் you are ready for marriage. Marriage is just an excuse. Marriage is just an excuse for you to be with the person that you like. But for me, ஐயோ நான் ஸ்வாதிக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கேன். அப்படி வேணான்னு டினையல்லே தான் இருந்தேன். இல்லை வேண்டாம், let's just be friends. Or let's we'll be in a relationship, but I don't know if it end up as a marriage. But அவளுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கு. அது என்ன கன்விக்ஷன்னா, அவள் வளர்ந்த விதம் இட்ஸ் ஆல் அபவுட் அந்த ஒரு வீடு, ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவள் வந்து நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எப்படின்னு தெரியல, பட் ஷீ இஸ் ஒன் லவ், ஒன் ஃபெயிலியர், ஒன் லைஃப். அந்த ஜோன் இன்வேரியபிளி ஐ ended up I've had my own set of history. என்னோட search history வேற, அவளோட search history வேற. So she came, gave one control, all delete and just cleared everything and gave me a very peaceful setup to be part of. எங்கள் கூட இருக்கிற நண்பர்களே நிறைய பேர் ஜட்ஜ் பண்ணாங்க. நிறைய நண்பர்கள் அவகிட்ட போய் இது வேணாம், இது செட் ஆகாது, அவன் வேணாம் உனக்குன்னு சொன்ன நண்பர்கள் தான் ஜாஸ்தி. கேட்கலாமா அதை பற்றி சொல்லுங்க. நான் வந்து நிஜமாவே இவருக்காகலாம் இல்லை, நான் சிவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜென்ரலாக வீட்டில் வந்து நல்லா சாமி கும்பிடுவாங்க. அப்போது சிவன் சாமி தான் குலசாமி அந்த மாதிரி. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த ஒரு 3 விதத்தில் வந்து எனக்கு ரிஜெக்ஷன் இருந்திருக்கு. அப்போது நான் எங்கள் ஆட்சிக்கிட்ட போயிட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே யாருமே இல்லை அப்படின் போது, ஏய் நீ கடவுளோட பிள்ளடி, அதான் ராம் நீ கடவுள் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நீ கடவுளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி, கடவுள் தான் நம்மளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அப்படியே சொல்லிட்டாங்க. ரொம்ப சின்ன பிள்ளை இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், அதை அப்படியே நம்பிட்டு சிவன் தான் நம்ம சாமி, சிவன் தான் ஒரு மாதிரி ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே இந்த கல்யாணம்லாம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, சிவன் வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போவாருன்னு நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். எங்கள் அம்மா அப்பா அதை தேனி மாப்பிள்ளை, ஈஸ்வரன், அப்புறம் அதான் அந்த ருத்ரன், இந்த மாதிரி நிஜமா ஃபோட்டோலாம் காட்டுவாங்க. ஐயோ என்னடா இப்படி பாரு, சிவன் மாப்பிள்ளை தான் பாரு அப்படின்வாங்க. அப்பா சும்மா இருங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சினிமா அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறமா அந்த கதையவே நான் மறந்துட்டேன். அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன்றதே நான் மறந்துட்டேன். ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்தேன். சினிமா வேலைன்னும் போது வீட்டை விட்டு வெளில வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உலகமே ரொம்ப பெருசாக தெரிஞ்சது. நான் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 1.5-2 வருஷம் கழிச்சு இவர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது, நீ நம்ம ஊர்லாம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, நீ மட்டும் நான் தனியாக சுற்றிட்டு இருக்கேன், நம்ம வீட்டில் கட்டி வைக்கலான்னு கேட்கும்போது, இவர்கிட்டே நான் சொல்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு டைலாக், நான் வந்து சிவனுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். சிவனே மேலே இருந்து கீழே இறங்கி வந்து நான் கல்யாணம் பண்ணி கூட்டு போவான்னு வெயிட் பண்ணுறேன். உடனே ஹாஹா நான் யார் தெரியுமா, நான் தான் சிவன் நான் தாண்டி சிவன் அப்படின்னு சொல்லி. இவருக்கு பேர் வந்து அபிஷேக் ராஜானா தான் தெரியும், பட் அவருக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்கு. ஸோ நான் தாண்டி சிவன் அப்படின்னு சொன்னோடனே, என்ன ஆமா என் பேரு சிவராம கிருஷ்ணன் சுப்பிரமணியம் தானே, சிவராம கிருஷ்ண சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னாரு. ஓ அப்படியா, பரவாயில்லையே, நைஸ். அதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் நான் அவர் வீட்டுக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தப்போ, வீட்டு வாசல்ல ஒரு பெரிய வில்வ மரம் இருந்துச்சு. ஒரு இலை, காஞ்ச இலை அப்படியே பறந்து கீழே வந்து விழுது. நான் நிமிர்ந்து பார்த்தா வில்வ மரம், சிவனுக்கு அது வருதுன்னு சொல்லுவாங்கல்ல. வீட்டுக்குள்ள போனா நிறைய சாமியெல்லாம் இருந்தது. பட் என் கண்ணுக்கு திரும்பின உடனே பட்டது வந்து ஒரு நடராஜர் சிலை. அது ஒரு மாதிரி காலிங் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை கடந்து வந்திருப்போம், பொண்ணுங்க, பையனுங்க, ஆன்டி, பாட்டி, தாத்தா, சின்ன பசங்கன்னு. இவர் கூட இருக்கும்போது ஒரு மாதிரி நல்ல வைப் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். அது வைப் அதெல்லாம் தெரியல, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னா நிஜமாவே சரியாகிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும். அது ஒரு மாதிரி தெரில, யார்கிட்டையுமே அதை உணரவே இல்லை. நான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட என்னால் இருக்க முடிஞ்சது. வேற யாராவது சண்டை போட்டு போயிடுவோம்ல, எனக்கு அங்கேருந்து கிளம்பணும்னு தோணவே இல்லை. அப்புறம் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் அவர் அந்த ஸ்டேட்டில் இல்லை, அவர் வேற ஒரு சூனில் இருந்தார். அப்புறம் கூட இருக்கிறவங்க எல்லாம் கூட சொல்லுவாங்க, நீ சின்ன பிள்ளை தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்ட, கிளம்பி போ, பறந்து போ, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க அப்போ என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணீங்க அந்த டைம்ல? நான் அப்படியே அமைதியாயிடுவேன். உடனே ஏன் நீ இவ்வளோ ரேண்டமா இருக்க, ஏன் பிரெயின் ஃப்ரீஸ் ஆகுற அப்படின்னு திட்டிட்டு இருப்பாரு. நான் மனசுக்குள்ள அது எனக்கு வேற மாதிரி ஓடிட்டு இருக்கோம். சரி ஓகே பார்த்துக்கலாம். டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தெரிஞ்சதும்
விட்டுட்டு கண்டிப்பா போய் தான் ஆகணும் அவங்களோட லைஃப் பார்த்துட்டு. பட் நான் ஏன் போகல அப்படின்னா இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு வந்து சின்ன சின்னதாக தப்பு நடக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ எனக்கு தெரியும் அது சரியாயிடும்னு சொல்லி. இது கண்டிப்பா இது இன்னைக்கு இங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்கா அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால அப்படி நான் நம்பி உங்களுக்கு ரொம்ப பாதிச்ச ஒரு comment. அது நிறைய இருக்குது கண்டிப்பா புட்டுக்கும் திங்ஸ் லைக் see can I tell you something அவ பேசுறதுல உனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பியூர் நேவ் ஜெனுவின் சைல்டு லைக் ஆமா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நான் நிறைய ஆக்சுவலி படிச்சேன். ரொம்ப இன்னசென்ட்டா that's so she is see that innocence is அந்த இன்னசென்ஸ்க்கு பின்னாடி எவ்வளோ பிடிப்பு இருக்குன்னா அதை நான் டெய்லி பார்க்குறேன். இந்த இன்னசென்ஸ்க்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா ஆஃப்டர் ஆல் ஒரு ரிலேஷன்ஷிப்ல உண்மையா இருங்கன்னு ஒரு ஆம்பளை கிட்ட எதிர்பார்க்கறது தப்பு இல்லை அப்படின்னு இவ வேற ஒரு கான்டெக்ஸ்டுக்கு கத்தும் போது தான் ரியலைஸ் ஓ தட்ஸ் பேசிக்லி தி அண்டர் டோன் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். இப்போ அவ கொடுத்த பதில்ல நான் ஒன்று கத்துக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து ஏதாவது நம்ம வந்து மீடியாவில் பண்ணணும் அப்படின்னு ஒரு காலிங் இருக்குல்ல, அந்த காலிங் அவளோட லைஃப் பார்ட்னர் மேல வச்சிருக்கா. பட் அவ அப்படி இல்ல, அவ கொஞ்சம் லைட்டா அம்பி மூடு போயிருவா, லைட்டா அன்னியனும் வருவாப்ல, ரெமோ மட்டும் வராது. ரொமான்ஸ் அன்னியன் இஸ் a very அம்பி தான் ஆக்சுவலா ரொமான்ஸ். அது நீ பாக்குற பார்வையில தான் இருக்கு. ஸோ அதனால வந்து she is very she gets easily irritated by all this. ஏன்னா ரொம்ப she's too pure for this world. ஜென்ரலாவே கொஞ்சம் பேக்கு எல்லாத்தையும் டக்குன்னு நம்புவா பயங்கரமா. ஆனா மனிதர்களை இப்படி பேசுறீங்க பாத்தீங்களா, வெஸ்ட் பேசுறது தான் நமக்கு வரும் நல்லா. சரி, இவங்க வந்து உங்ககிட்ட ஓகே நான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நான் உங்க கூட தான் பாக்குறேன் அப்படின்னு அப்படி சொல்லும்போது அது நீங்க ஏத்துக்கிற மைண்ட் செட்ல இல்லன்னு சொன்னீங்க. நோலா சொன்னது கிடையாது. எதுக்கு அந்த டாபிக் எதுக்குமா விடுமா பாத்துக்கலாம், அதுக்கான ஒரு இடமே கொடுத்தது கிடையாது. எனக்குமே சரி நம்மளே சின்ன பிள்ளைதான், எனக்கு ஒரு நடக்க போறது எதுக்கு நம்ம ஃபோர்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு நான் கல்யாணத்தை பத்தியோ இல்ல ரிலேஷன்ஷிப் பத்தியோ பேசினதே இல்ல. ஆக்சுவலி நான் எப்போ கல்யாணம் டேட் ஜோஷியக்காரன் குறிக்கிறது லேட் பண்றான்ற அப்பதான் நாங்க கல்யாணத்தை பத்தி பேசுறோமே தவிர சரி பண்றதா இருந்தா எப்ப பண்ணலாம்னு சொல்லி ஒரு டைம் லைன்ல ஒர்க் பண்ணும்போது தான் she started getting annoyed a little because இது டிலே ஆக எனக்கு இரிட்டேட் ஆகுதுரோ, சீக்கிரம் முடிவு பண்றோம் அந்த லெவலுக்கு போயிட்டா உதரவா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டா. ஓகே, ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்றது எப்படி இருந்தது? இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு 2 பேரும் போய் சொன்னப்போ அவங்க வந்து டைம் கொடுன்னு சொன்னாங்க. எதுவுமே சொல்ல, வீட்டில் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வாங்க தம்பி, நீங்க தனியாக பேசக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2-3 நாள் யோசிச்சிட்டே இருந்தாங்க. டிஸ்டர்ப்லாம் பண்ணவே இல்லை அவங்க. நான் வந்து என்னை ரொம்ப நம்பினாங்க. ஃபர்ஸ்ட் இவர் வந்து பேச ஆரம்பிச்சாரு, இவர் பேசின யாரு தான் நம்ப மாட்டாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க பேசியே மைக்கிருவாப்ல அப்படின்னு. நான் ஒரு விஷயத்த பார்த்து நான் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா லவ் வந்துச்சு. என்னன்னா எப்பவுமே ஒரு பொதுவாகவே காதல் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை பர்சியூ பண்றது தான் குளோரிஃபிகேஷன். ஒரு பொண்ணு ஒரு ஆணை லவ் பண்ற மாதிரி நீங்க படங்களே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவன் நமக்காக நின்ன விதம் ஒன்று இருக்குல்ல, இந்த ஆளுக்காக நான் நிற்பேன், என்ன ஆனாலும் நான் நிற்பேன். ஏன்னா நான் நிறைய வாட்டி கலாய்ப்பேன், பெரிய கிளியோ பெற்றா அவங்க குடும்பத்துல வந்து நீங்க அப்படியே வருஷ கட்டிட்டு நின்னானுங்க. எவ்வளோ ஜென்ரலாகவே ஃபேமிலியில் இவ்வளோ கொடுக்கணும், அந்த 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 ரிலேட்டிவ் கேட்குறாங்க, இந்த ரிலேட்டிவ் கேட்குறாங்க, அந்த கிராமத்துலேருந்து வந்தாக இங்கேருந்து கேட்டாகன்னு வீட்டில் பில்டப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. விச் இஸ் pretty much true because they thought they will eventually end up taking her to their house. ஸ்வாதி நம்மளுக்கு தான்ற மாதிரி மாமன் பசங்களே ஒரு 4-5 பேர் ஃபீலிங்ஸில் தான் இருந்திருக்கானுங்க. பாவம் அவங்களுக்குலாம் ஹார்ட் பிரேக் தான். சாரி கைஸ், ஸ்வாதி இஸ் மைண்ட். அவங்க அந்த வீடியோ பார்க்கக்கூடாது. பட் எப்படின்னா ரொம்ப அவங்க அப்பா அம்மாவோட நம்பிக்கையும் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தா இப்படி ஒரு ப்ரொபோசலை ஒரு அழகான ஒரு, ஏன்னா எனக்கு அவருக்கு ஒரு 8 வயசு வித்தியாசம், ஒரு மீடியாவில் இருக்காரு, இஸ் டிவோர்ஸி, தே ஹேட் மோர் ரீசன்ஸ் டு சே நோ டு. பட் தேவர் லைக் என் பொண்ணு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறா, அந்த முடிவுக்கு நம்ம துணை நிற்போம் அப்படின்ற அந்த ஒரு அஜெண்டா வந்து எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ஈஸியா தான் இருந்தது கன்வின்ஸ் பண்றது. இந்த கல்யாணம் ரியாக்ஷன் எனக்கு ஷாக்கிங். இவரோட பாஸ்ட் பத்தி கூட இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கேட்க கூட மாட்டாங்க, எதுவுமே கேட்கல. ஆனா தெரியும் சில நேரங்கள்ல அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருந்தவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு வரணும், கேட்டு பார்க்கலாம் என்னதான் நடந்தது. அவங்களே என் பொண்டாட்டிட்ட பேசிடுவாங்க, இவளா போய் பேசுறாங்க. காலம் மிதிச்சது அதுக்கு தான். I don't really like talking about my past because I loved them at some point of time in life and I always respect them. என் பொண்டாட்டிக்கு பிடிக்கலனாலும் even though it irritates her ஃபேஸ்லாம் அப்போ மாறினாலும் அது என்னோட பாஸ்ட். It is a separate episode altogether. அவரோட பாஸ்ட் நம்ம பார்த்தா வந்து ஏதாவது பயங்கரமா லவ் ஸ்டோரிஸ் இருந்தாலும் என்ன கேட்கணும்னா பேசியிருக்கீங்களா நீங்க? ஸோ அவங்க வீட்டில் போய் பேசியாச்சு, உங்க வீட்டில் பேசுறது டிஃபிகல்ட்டா இருந்ததா இல்லைன்னா? See, எங்க வீட்டில் I'll tell you something. There might be differences between lot of, ஜென்ரலாகவே differences. சாப்பாடு போட்டுக்கோங்க.
என்னடி தண்ணியை குடின்றியா? இல்ல, இல்ல, எங்க அம்மா அக்கா பத்தி பேசும்போது கவுண்டர் கொடுக்குறியா நீ? எனக்கு கொடுக்குறேன்டி, போடுறேன். ஸோ வி ஆர் அ வெரி க்ளோஸ்லி knit ஃபேமிலி. எனக்கு எங்கள் அக்கா வந்து நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், அவள் தான் இன்னொரு அம்மாவும் கூட. ஸோ எப்போவுமே அவனுங்க என்னதான் அப்படி இப்படின்னு ஒரு இலவையை போடுற மாதிரி இருந்தாலும் இனிஷியலி அவங்க சைட்ல இருந்து நோ இருந்ததா? ஆமாம், obviously no, in the sense they were really worried with the fact that will I be able to be happy in this, because family also went through the trauma. So அதனால everything was happening at the same time. So I would say my mother, நான் இவள்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், அவனுங்க என்னதான் இழுவையை போட்டாலும் கடைசியில் என் பையன் சந்தோஷம்தான் முக்கியம்னு வர ஆட்கள் அப்படின்றதுல நான் தெளிவாக இருந்தேன். they took time, but now they are very very happy. They are very happy. நம்ம ஃபேமிலிக்கு இது செட் ஆகாது, இல்லை இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது, அந்த பையன் நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு இருக்கும்போது அந்த டிஃப்ரென்சஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருந்ததா? ஏன்னா நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் ஓப்பனாகவே சொல்லியிருக்கீங்களா, இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே அந்த மாதிரி ஓப்பனாக தான் இருந்தீங்களா? இந்த நமக்கெல்லாம் சின்ன வயசில் வெள்ளக்காரி கல்யாணம் பண்ணணும்னு ஆசை, அதில் மண்ணலி போட்டாங்க விடுங்க. பட் ஹாய் ஹலோ, பட்டு அவளோட பேக் ஸ்டோரி, அவளோட ஃபேமிலி செட்டப்பு, அவங்களோட ரூட்ஸ்லாம் நீ போனன்னா அப்படி ஒரு உச்சகட்ட திராவிடியன் டோனில் வாழ்ந்த ஆட்கள். அந்த டிஃப்ரென்சஸ் தான் பியூட்டியே. இமேஜின் மை சில்ட்ரன் ஆர் கோயிங் டு கெட் த பெஸ்ட் ஆஃப் டூ வேர்ல்ட்ஸ். நீ மணிரத்ன படத்தில் கபீர் நாராயணன்னு பேர் வரும்போது மூன்ற கவித்துவமா, நஜா வாழ்க்கையில் நடந்தால் மட்டும் ஏன் எல்லாருக்கும் கொம்பு முளைக்குதுன்னு எனக்கு புரியல. அண்ட் I grew up in a setup where I kept telling my mother and father, I might have flunked, yes, I might have had bad experiences with relationships, but I never gave up pursuing love. நான் அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இது. I pursued, man. I fucking deserve. நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணேன். எனக்கு எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நானே, என் புருஷன், குழந்தைங்க, ஒரு வீடு, அப்படிதான் இருக்கணும், ஒரு ஃபேமிலியாக இருக்கணும், நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஆசை இருக்கு. கல்யாணம் பண்ணலாம் வயசாகணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே ஏன்னா நான் ரொம்ப தனியாவே தான் இருந்திருப்பேன். நான் ஆச்சிக்கிட்ட தான் வளர்ந்தேன். ஆச்சி தான் உலகம், அதுக்கப்புறம் அம்மா. இன்செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி இருந்தது? ஏன்னா நீங்க சொல்லும்போது சில ரிஜெக்ஷன்ஸ் நீங்க லைஃப்ல வந்து ஜஸ்ட் பிகாஸ் உங்களோட கலர்னாலயோ இல்லைன்னா. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா நான் வந்து பயப்படுவேன். யாராவது ரொம்ப டாமினேட் பண்ணி உட்காரு அப்படின்னா எனக்கு வந்து பிடிக்காது, கோவம் வரும். ஆனா ஒருவேளை அவங்கள எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நம்ம ரொம்ப லவ் பண்ணிட்டோம், அப்போ எனக்கு நான் பயந்துருவேன். நான் பேசவே மாட்டேன் எதுவுமே, அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், ஷாக் ஆயிடுவேன், அழுவேன். இந்த 3 ரிஜெக்ஷன் என்னன்னா, அதான் என்னோட கலர் ஒரு ரிஜெக்ஷன், என்னோட காஸ்ட் ஒரு ரிஜெக்ஷன், என்னோட ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒரு ரிஜெக்ஷன். இந்த 3த்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த இப்போ பேசுற சில விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே ஒரு நேர்காணல்ல பேசி அவங்க வீட்டுல ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க. இங்க அவன் என்ன பேசுறா பாரு. Nobody can stop her from being what she is. அப்போ இப்போ லைட்டாக ஷாக்கில் தான் பார்க்குறேன். ஏன் வீட்டில் அதுக்கு ஓகே? Obviously because these are things that you will, why should parents be comfortable? See, the problem இங்கே நீ ஃபேஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டைகாட்டமி என்னன்னா, அவங்க ஜென்ரேஷன் வேறு, நம்ம ஜென்ரேஷன் வேறு. And the minute you're married to Abishek, you're a fucking open book. Deal with it. I'm not expecting you to be that. You can, with her permission, this interview is happening. I told her, Papa, do you, like there are people reaching out, do you want to do this? Yeah, let's do it. Only she wants to do it, we're doing it. Otherwise, there's no point. இந்த இன்டர்வியூஸ்லாம் எனக்கு க்ளோஷர்யா. நான் இதுக்கெல்லாம் ஏங்கிருங்க, நான் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டிருக்கேன். It was not easy, இல்லை? And when it came to relationships, நான் பண்ண நல்ல விஷயங்களும் சரி தவறும் சரி அதுதான் நான். ஆனால் இன்னைக்கு எனக்கு நல்லா இருக்கு. I've moved on. I am to Galatta. I am talking about my wife and my marriage life. After all that I've been through, the family has been through, what I have made her endure and experience, we are still together, sitting next to each other and giving an interview ன்றது வந்து எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கு மனசுக்கு. அவங்க பேசிட்டு இருந்தது ஆமாண்டா, என்னடா பண்றீங்க? அப்படி போறது நல்லதுதான். அப்புறம் சொந்தக்காரங்களாம் பாத்துருவாங்க. சரி, ட்ரை பண்றேன். தமிழ்ல திங்க் பண்றதே கிடையாது. ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு ஒருத்தவங்க போடவே மாட்டாங்க. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.